ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் பார்த்திங்கன்னா மிகவும் விசேஷமானது. சித்திரை 1 ஆண்டின் முதல் வருடமானது பிறக்கப் போகின்றது. அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எப்படி ஆங்கில புத்தாண்டை வரவேற்கிறோமோ அதே போல் தமிழ் புத்தாண்டுக்கும் நம்ம மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு மிகவும் ஒரு வாழ்க்கை தரத்தில், நம்ம வாழ்க்கை முறையிலையும் சரி, இறை வழிபாட்டிலையுமே நமக்கு நன்மைகளை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளை மறவாமல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது அன்றைய வருடம் முழுவதுமே நமக்கு நல்லபடியாக மாறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இதுவரை எந்த பிரச்சனைகளை நம்ம சந்தித்திருந்தாலும் சூழ்ந்திருந்தாலும் சரி, இந்த வருடம் அனைவருமே இறைவனோட அருள் பெற்று எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி, நோய் நொடிகள் இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அவர்கள் எல்லாருமே சரியாகணும் என்று இறைவனிடம் மனதார வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் என்றும் வளமோடு நலமோடு வாழ வேண்டும். இன்றைய பதிவில் சித்திரை 1ஆம் தேதி நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளையும் அதை முறைப்படி எப்படி செய்யணும். முருகர் வழிபாடு பார்த்திங்கன்னா மிகவும் அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சஷ்டி வருவதனால மிகவும் விசேஷமானது. அதனால் தவறாமல் இதை செய்து பாருங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ் வருடங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 60 வருடங்கள் அப்படிங்கிறது கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த 60 வருடத்திற்கும் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கமும் பார்க்கப்பட்டு ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு விதமான பெயர்களுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ சோபக்கிருது வருடமானது முடிவடைந்து குரோதி வருடத்தில் காலை எடுத்து வைக்கப் போகிறோம். இந்த குரோதி வருடம் பார்த்திங்கன்னா 38வது வருடமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. குரோதி என்ற வார்த்தையை கேட்டால் உடனே நமக்கு ஏற்படுகின்றது பயம்தான். ஏன்னா குரோதி என்றாலே அதற்கு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கோபம், பகை, பிரச்சனை, போர் போன்ற அர்த்தத்தை குறிக்கின்றது. ஒவ்வொரு வருடத்தின் கீழ் தமிழ் பெயரை வைத்து அந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பஞ்சாங்கத்தில் சில குறிப்புகள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான சில மக்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் வருவதற்கு வாய்ப்புள்ளதாக பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்கே இப்படி கேட்கும் பொழுது பிற எப்படி அந்த வருடம் நமக்கு நல்லபடியாக போகும் அப்படின்னு நமக்கு கேள்வி எழும்பலாம். சொல்வதையெல்லாம் கேட்கும்போதே நம்முடைய மனம் கொஞ்சம் பதப்படப்பு தான் செய்யும். அப்படியெல்லாம் எந்த ஒரு மனபயமும் தேவை கிடையாது. நமக்கு இந்த ஆண்டு நல்லபடியான தமிழ் புத்தாண்டாகத்தான் பிறக்கும். எவ்வளவு சோதனை வந்தாலும் பார்த்திங்கன்னா அதை கடக்கக்கூடிய சக்தியை அந்த முருகப்பெருமான் நமக்கு கொடுத்து விடுவார். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டின் தலைவன் என்று விளங்குவோர் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் என்றாலே வெப்பம், சூடு என்ற பொருளை குறிக்கின்றது. அதனால் கூட இந்த வருடத்தை கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும் என்று கூட சொல்கிறார்கள் போல். சரி, செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார்? முருகப்பெருமான் தானே. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நாளைய தினம் இவ்வாறு இந்த நாளை தொடங்குவது நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகன் என்று கூட சொல்லுவோம். அனைவருக்குமே கடவுள் அப்படிங்கிற ஒரு பொதுவானவர் தான். ஆனால் நம்மளுடைய தமிழர்களாகியவர்கள் பார்த்திங்கன்னா முருகன் மீதும் சரி, அவர் நம்மீது வைத்திருக்கின்ற அந்த பற்றிற்குமே அளவில்லாத ஒரு அன்பு உண்டு. அதனால தான் அவரை நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்று கூறுகிறோம். அந்த தமிழ் கடவுள் முருகருக்குரிய சஷ்டி திதியில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. நமக்கு என்ன கவலை வரும்? இந்த ஆண்டு நிச்சயம் பார்த்திங்கன்னா நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும். நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு அன்று அதிகாலை வேளையில் எழுந்து பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்து புத்தாண்டை வரவேற்கலாம். பிரம்மமுகூர்த்தத்தில் அதிகாலையில் எழுந்து கொள்வது மிகவும் சிறப்பு. நாளைய தினம் கட்டாயம் பார்த்திங்கன்னா அனைவருமே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வழிபாடுகளை செய்யுங்க. வழக்கம் போல் உங்களுடைய வீட்டில் தமிழ் புத்தாண்டை எப்படி வரவேற்பீர்களோ அதே போல் வரவேற்று விடுங்கள். நாளைய தினம் சஷ்டி திதி என்பதனால் பார்த்திங்கன்னா காலை நேரத்திலேயே பூஜை அறையில் முருகப்பெருமானை சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு செவ்வரளி பூக்களை வாங்கி போடவும். பூஜை அறையில் பார்த்திங்கன்னா வெற்றிலைக்கு மேலே விளக்கேற்றி வைப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கோலம் போட்டு பூஜை அறையில் ஓம் சரவண பவா அப்படின்னு எழுதி சின்னதாக பார்த்திங்கன்னா அரிசி மாவில் வேல் வரைந்து வைத்து கொள்ளுங்கள். நம்மை காக்கக்கூடிய கடவுள் கந்தன், அவனுக்கு உரிய வேல் நம் வீட்டில் வரைந்து இந்த தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருடம் நமக்கு நல்லதே நடக்கும். நாளும் கோளும் நமக்கு நன்மை செய்யவில்லை என்றாலும் நாம் நம்பக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம்.
அந்த நம்பிக்கையில் தான் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள போகின்றோம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வேல் வரைய மறந்துடாதீர்கள். நாளை நீங்கள் வரையக்கூடிய வேல் அடுத்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். மேற் சொன்னபடி பார்த்திங்கன்னா நாளைக்கு சோம்பேறித்தனம் படாமல் இவ்வாறு செய்வது மிகவும் நல்லது. பூஜை அறையில் முருகப்பெருமானை நினைத்து மேல் சொன்னபடி வழிபாட்டிற்கு தேவையான வேலைகளை எல்லாம் செய்து முடித்து விடுங்கள். பிறகு பூஜை அறையில் நாளை காலையிலேயே கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் ஏதாவது ஒரு பாடலை படித்து முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த நைவேத்தியம் வைத்து தீபதூப ஆராதனை காண்பித்து உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வழிபாட்டை காலை நேரத்தில் நம்ம முடித்து கொள்ளலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா கணிக்காணுதல் அப்படிங்கிற ஒரு வழிபாடு இருக்குது. ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த குரோதி தமிழ் வருட பிறப்பு மிகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது. இந்த வருட பிறப்பின் போது சூரிய பகவான் குரு பகவானுடன் சேர்ந்து ஒரே ராசியில் பயணம் செய்ய போகிறார். இதனால் பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு எப்போது தான் இந்த நிகழ்வானது நிகழ்வதாக சொல்லப்படுகிறது. இது அனைத்து ராசியினர்களுக்குமே நல்ல ஒரு யோகத்தையும் வளத்தையும் கொடுப்பதாக அமைகிறது. ஒவ்வொரு சித்திரை ஆண்டு பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த முதல் தேதி என்று நம்ம கணிக்காணுதல் அப்படிங்கிற முறையை வழக்கத்தில் நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு முதல் நாளை, அதாவது இன்றைய தினம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அன்றே நம்ம வீடு பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை பூஜை அறைகளை சுத்தம் செய்த பிறகு இரவு உறங்குவதற்கு முன்பாக ஒரு தாம்பலத்தட்டில் பார்த்திங்கன்னா முக்கணிகளாக கருதப்படுகின்ற மா, பலா, வாழை இவை கூட தவிர வேறு என்ன பழங்கள் கிடைத்தாலுமே அதையுமே நம்ம வாங்கி வைத்து கொள்ளலாம். இல்லை எங்களுக்கு அவ்வளோவா பழம் வாங்குறதுக்கு வசதி இல்லைனாலும் கூட நம்ம வாழைப்பழத்தையாவது வைத்துக்கொள்வது சிறப்பு. எல்லா பழமும் வாங்க முடிந்தவங்களும் வாங்கலாம், இல்லை வாழைப்பழம் மட்டும் வாங்கி வைத்தால் கூட அதுவே போதுமானது தான். முடிந்தளவு பார்த்திங்கன்னா முக்கணிகளாவது நம்ம வாங்கி வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. இதோடு பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் வைக்க வேண்டும். மேலும் வாசனைமிக்க மலர்கள், இனிப்பு வகைகள் வைக்க வேண்டும். வசதி நிறைய நல்லா என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அதில் தங்கம், வெள்ளி நாணயங்கள், பணக்கட்டுகளை கூட வைப்பார்கள். முடியாதவர்கள் ரூபாய் நோட்டு அல்லது தாங்கள் அணிந்திருக்கும் சிறிய தங்க நகைகளை கூட தாம்பலத்தில் வைத்துவிட்டு அதை ஒரு கண்ணாடி முன்னால் வைக்க வேண்டும். நம் தட்டில் வைத்து இருக்கும் பொருட்கள் அனைத்துமே அந்த கண்ணாடியில் தெரிய வேண்டும். அதுபோல் வைத்து கொள்ளுங்கள். மறுநாள் பார்த்திங்கன்னா சித்திரை 1ஆம் தேதி காலையில் கண் விழித்தவுடன் முதலில் இந்த பொருட்களை எல்லாம் பார்க்க வேண்டும். இதுதான் கணிக்காணுதல் என்று அர்த்தம். இதை பூஜை அறை, வரவேற்பை என எங்கு வேண்டுமானாலும் நம்ம வைக்கலாம். எழுந்திருச்சு முதல்ல இதை பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அது கூட பார்த்திங்கன்னா இந்த 3 பொருட்களை முக்கியமாக வைக்கணும் அப்படின்னு கூறப்படுகிறது. அதில் முதலாவதாக கல்லுப்பு. இது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக கருதப்படுகிறது. அடுத்து எண்ணெய், நெய், தயிர், பன்னீர் போன்ற ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும். இத்துடன் நவதானியங்கள் வைக்க வேண்டும். நவதானியங்கள் கிடைக்கவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருட பிறப்பதால் சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கும் பட்சத்தில் கோதுமை தானியத்தை மட்டுமாவது வாங்கி வைக்கவும். இது கணிக்காணும் வழக்கத்தை பின்பற்றுபவர்கள் இந்த முறையில் இதை செய்யலாம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா மேற்கூறிய இந்த விஷயத்தெல்லாம் எங்களுக்கு புதிதாக இருக்குது, ஒருவேளை எங்களுக்கு இந்த பழக்கம் கிடையாது என்பவர்கள் பார்த்தீங்கன்னா வருடப்பிறப்பன்று பூஜை அறையில் தீபமேற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு மேற்சொன்ன 3 பொருட்களான உப்பு, பாலினால் செய்த பொருள், நவதானியம் அல்லது கோதுமை இவைகளை பூஜை அறையில் வைத்து இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இதுவே போதுமானது. இந்த முறை உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறுவதோடு செல்வ செழிப்பாக வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம ஏதோ ஒரு நாள் அப்படின்னு கடந்து போகிறத விட்டுவிட்டு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா மிகவும் விசேஷமானது, முருகப்பெருமானுக்கு உகந்தது. வருடத்தினுடைய முதல் தேதியானது பிறக்கப் போகிறது அப்படிங்கிறத மனதிற்குள் வைத்துக்கொள்ளுங்கள். ஆங்கில பிறப்பு, வருடப்பிறப்பு அப்படிங்கிறது அனைவருமே அறிந்தது தான். அதை நம்ம மறந்தாலுமே அது நமக்கு ஞாபகம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தமிழ் வருடப்பிறப்பு பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே யாருமே ஞாபகம் வைத்துக்கொள்வது கிடையாது. ஏதோ ஒரு நாள் வருது அது போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைத்து கொள்கிறோம். தமிழ் வருடப்பிறப்பிற்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அன்றைய தினம் நம்ம சிறப்பான வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறப்பு. அதனால் அதிகாலையில் பிரம்மமுகூர்த்த வேளையில் எழுந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. இன்றைய தினமே பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் செய்து வைத்து விடுங்கள். படங்கள், சுவாமி படங்கள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி வீடையே நல்லா பளபளன்னு சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். நாளைய தினம் வழிபாடுகளை மறக்காமல் செய்யுங்க. வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகள், இதுவரையே இருந்த சங்கடங்கள் எதுவாக இருந்தாலுமே அது தீர்ந்து விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம இந்த பூஜைகளை
கட்டாயம் பார்த்திங்கன்னா அனைத்துமே நமக்கு சரியாகிவிடும். வருடத்தோட முதல் தேதி நம்ம எவ்வாறு அதை சிந்திக்கிறோமோ அதே தான் நமக்கு வருடம் முழுவதுமே வரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் எந்த ஒரு சோம்பேறித்தனப்படாமல் பார்த்திங்கன்னா நாளைய தினம் இந்த வழிபாடு முறையை தவறாமல் செய்யுங்க. அனைவருக்குமே பார்த்திங்கன்னா நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் நாளைய தினம் இருக்குது. தமிழ் வருடப்பிறப்பு அன்று காலையில் நம்ம கண்விழித்து பார்க்கக்கூடிய முதல் பொருள்களே இத்தனை மங்களகரங்கள் நிறைந்ததாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வருடம் முழுவதும் அப்படியே அமையும் என்பது தான் ஐதீகம். இந்த வழிபாடு முறையில் நம்பிக்கை இருப்பின் இந்த முறையில் செய்து செல்வ செழிப்புடன் வாழ வழி தேடி கொள்ளுங்கள். இறைவன் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வழிகளிலையுமே உதவி செய்து கொண்டு தான் இருக்கின்றார். அதை நம்ம முறைப்படி புரிந்து கொண்டு அதை அறிந்து செயலாற்றுவது அப்படிங்கிறது தான் நமக்கு கடினமாக இருக்கின்றது. இப்போ நம்ம கோயிலுக்கு போய் வேண்டினாலுமே அந்த வேண்டுதலுக்கேற்ப இறைவன் நமக்கு ஒரு பாதையை காமிப்பாலும் அந்த பாதையில் நம்ம முறைப்படி பயணிக்கலை என்றால் நம்ம இறைவனை நம்புவது கிடையாது. ஏன்னா இறைவன் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே நேரில் வந்து கையில் கொடுக்க மாட்டார். அதற்குத்தான் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். என்னுடைய கஷ்டங்கள் போகணும், நான் செல்வ வளத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வீட்டில் சில வழிபாடு முறைகளை தினந்தோறும் செய்து கொண்டு விளக்கேற்றி கொண்டு வரோம். அப்போ நம்ம அடுத்தடுத்து எப்படி முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்தி கொண்டு இருப்பார். ஒவ்வொரு வழிகளாக நமக்கு வரும். நம்ம வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, இல்லை நாம் எந்த ஒரு செய்கின்ற செயலாக இருந்தாலும் சரி, அதில் முன்னேற்றம் வரணும், அடுத்தடுத்து நம்ம மேலோங்கி போய்கொண்டே இருக்கணும்னா அதற்கான வழிமுறைகளை தான் இறைவன் இவ்வாறு நமக்கு செலுத்தி கொண்டு இருப்பார். அதை நம்ம முறைப்படி புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த வழி தான் அப்படிங்கிறது அது ஆரம்பத்தில் நமக்கு கடினமாகத்தானே இருக்கும். இப்போ வேலைக்கு சேர்ந்தோடனே ஆரம்பத்தில் நமக்கு கடினமாக இருக்கும் பொழுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு பழகிடும். அந்த இடத்துல நமக்கு ஒரு உயர்ந்த பதவி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். அதை நம்ம புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்றாலே அது நமக்கு வளமாக மாறிவிடும். இதை புரியாதனால தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கஷ்டம் அப்படிங்கிறத அவர்கள் இறைவன் வந்து நமக்கு தீர்த்து வைக்க மாட்டாரு, அவன் மட்டும் நல்லா இருக்கான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கும். இறைவன் வழி தான் காமிப்பாரே தவிர அந்த வழியில் பயணிக்கதும் பயணிக்காததும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் இன்றைய வருடம் இதை செய்து பாருங்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் தவறாமல் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபாடுகளை செய்யுங்க. அது இன்னும் கூடுதல் பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்டு அனைவருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.